Hello friends, welcome to Tamil Tech Express. In the video la vara 2nd தேதி லான்ச் ஆக போற ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீனா Moto G60 Fusionங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து கிரே, ப்ளூ, பிங்க், மின்ட்ங்கற 4 கலர்ல வருது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீனா under 25Kங்கிறது எக்ஸ்பெக்டடா வந்து இருக்கு. இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். எல்லா லெவலுமே வந்து பார்த்தா அப்படினா ஹை லெவலா கொடுத்திருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 8GB, இன்னொன்னு வந்து 12GB. ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாசான ஆப்ஷனா இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் LPDDR5ங்கற டைப் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா அப்படினா ஒரு சூப்பரான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா அப்படினா 256GBங்கற ஒரு மாசான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து UFS வந்து 2.2 அல்லது 3.1 வந்து சப்போர்ட் பண்ணுது. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது வந்து வர 2ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அது இல்லாம 1TB வந்து பார்த்தா அப்படினா கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆனா அதுலயே வந்து பார்த்தா அப்படினா அது ஒரு ஷேர்ட் டைப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா அப்படினா OS. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தா அப்படினா Android 15 லேட்டஸ்ட் 15 OS வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Hello UI வந்து பேஸ் பண்ணி இருக்கு. 3 OS அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 4 வருஷம் வந்து பார்த்தா அப்படினா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. சோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா அப்படினா ஒரு மாசான ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல 5500 mAh வந்து பேட்டரி லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தா அப்படினா 68 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பார்த்தா அப்படினா MediaTek D7400ங்கற லேட்டஸ்ட் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். இதனோட மேக்ஸिमम ஸ்பீட் வந்து பார்த்தா அப்படினா 2.6 GHz வந்து ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதன் மூலமா வந்து பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க்லாம் வந்து சூப்பரா ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்தா அப்படினா சப்போர்ட் வந்து இருக்கு. சோ அது வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். கேமிங்கான சப்போர்ட் இருக்கு. சோ கேமிங்கான GPU பார்த்தா அப்படினா ARM Mali G615 MC2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட் வந்து பார்த்தா அப்படினா ஒரு நல்ல சிப்செட்டா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தா அப்படினா quad curved டிஸ்ப்ளேல வந்து அழகான ஒரு ஃபோனா வந்து இருக்கு. 6.7 வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கு. 4500 வந்து பார்த்தா அப்படினா பீக் நெட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷன். 1 பில்லியன் வந்து கலர் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Gorilla Glass வந்து 7i வந்து கொடுத்திருக்காங்க. HDR10+ கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி வந்து பார்த்தா அப்படினா 444 ppi வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா வந்து பார்த்தா அப்படினா டிஸ்ப்ளே வந்து பாத்தீனா ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீனா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா வந்து பார்த்தா அப்படினா ட்ரிபிள் செட்டப்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல 50 MP வந்து பாத்தீனா மெயின் கேமரா இருக்கு. அதுல Sony Lydia சென்சார் வந்து 700C வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 13 MP வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கு. 5 MP வந்து சொல்லிருக்காங்க. சோ இதுல Sony சென்சார் இருக்கிறதுனால ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். LED ஃபிளாஷ் வந்து சப்போர்ட் இருக்கு. HDR கான சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அப்புறம் இதுல மேக்ஸिमम 4K வரைக்கும் பார்த்தா அப்படினா வீடியோ ஷூட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி செல்ஃபிலயும் பார்த்தா அப்படினா 32 MP வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபுல் HD பண்ணலாம். அது இல்லாம 4K வரைக்கும் பார்த்தா அப்படினா செல்ஃபிலயும் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ கேமரா வந்து பார்த்தா அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல வருது. அதாவது 8GB 256GBங்கிறது ஃபர்ஸ்ட் வேரியன்ட். 12GB 256GBங்கிறது செகண்ட் வேரியன்ட். சோ பிரைஸ் வந்து பார்த்தா அப்படினா இன்னும் எக்ஸாக்ட்டா கன்ஃபார்ம் ஆகல. under 25K அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 23000 இருக்கலாம். அதாவது 8GB 256GB. அதுவே 12GB 256GB இருந்ததுன்னா 25K வந்து இருக்கலாம். சோ இது வந்து வர 2ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட். சோ வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச சோர்ஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படினா இது ஒரு ஸ்லிம்மான ஃபோனா இருக்கு. 172 கிராம் வந்து இருக்கு. சோ அதனால கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். 7.9 mm வந்து திக்னஸ் வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து இப்ப கிடைச்ச சோர்ஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படினா Sன்ற மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைம்ல 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. அல்லது ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் வந்து இவங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து டைப் சி போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 2.0 வந்து சொல்லிருக்காங்க. சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல டூயல் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் மோட்டோவோட எல்லா ஃபோன்லயுமே வந்து டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சவுண்ட் சிஸ்டம் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் கனெக்டிவிட்டி வந்து வைஃபை, GPS, ப்ளூடூத் இதுக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 6080-69க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. மிலிட்ரி கிரேட் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 810H வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ வர ஃபோனில் எல்லாமே ஏஐ ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் ஏஐ ஆப்ஸ் வந்து இருக்குது. ஃபோட்டோ என்ஹான்ஸ் இருக்குது, சர்க்கிள் டு சர்ச் இருக்குது, மேஜிக் இரேசர் இருக்குது, மேஜிக் எடிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டோவுடைய ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கனெக்ட் வந்து 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். எல்லா லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் பெரும்பாலும் கிடைச்ச சோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஸ்லாட்டுக்கு பதிலாக 2 ஸ்லாட் தான் கிடைக்கும். ஸோ ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது டெடிகேட்டடாக மெமரிக்கு வந்து ஸ்லாட் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ட்ராபேக்கு. ஆனால் எனக்கு ஒரு சிம் கார்டு போதும், நான் ஒன்று வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ராபேக்காகவே தெரியாது. 2 சிம்மை தாண்டி மெமரி கார்டு திங்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது ட்ராபேக்காக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இன்டர்னல் வந்து 256 GB கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் வீடியோ ஷூட் வந்து சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8K கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன், ஆனால் கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் எஃப்எம்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. பட் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். மற்றபடி மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து வர 2ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்க்கான டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் மோட்டோவுடைய ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.